நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும், கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா. ஆனா இந்த லவ் பண்றவங்க கூட சுத்தக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு ஏன்னு அப்ப புரியல, இப்ப புரியுதுப்பா. அப்பப்பா இவங்க மாதிரி ஜோடியை நான் பார்த்தது இல்லப்பா. இங்க ஒருத்தி புலம்பிட்டு இருக்காளே, என்ன ஏதுன்னு ஏதாவது கேக்குறாங்களா? அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. இவங்க கூட வந்தது இதுதான் லாஸ்டா இருக்கணும், இதுக்கப்புறம் வரவே கூடாது நம்ம. அரே அப்ப கூட என்ன பாக்குறாங்களா? ஒருத்தர் பாத்துட்டுல இருக்காங்க. டேய் அர்ஜுன், என்னடி என்ன நொன்னடி? ஏண்டா இங்க ஒரு தனியா உட்காந்துருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியால இருக்கீங்க. ஹே, அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? உன் ஆள் எங்க இல்ல, பெங்களூர்ல இருக்காரு. அதுக்காக நாங்க ஜோடி இல்லாம இருக்க முடியுமா? அதானே என் ஆள் கேட்கறது கரெக்ட் தானே. உன் ஆள் இங்க இருந்தா பரவாயில்ல, அவர் பெங்களூர்ல விட்டுட்டு உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ பெங்களூர் தானே போயிருக்கணும். நீ ஓன் தப்ப வச்சுட்டு எங்க மேலாம் சொல்லாதமா. ஆமாடா, நான் பண்ண தப்பு தான். என்ன தப்பு பண்ணேன் தெரியுமா? உங்க கூட நான் அவுட்டிங் வந்ததுதான் தப்பு. என் புத்திய சொல்லணும். என்னடி நல்லா தானே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவள, பேசிட்டு தானே இருந்தோம். ஆமா, அப்படியே பேசி கிழிச்ச. 2 வார்த்தை என்கிட்ட பேசுறது, அப்புறம் அவன்கிட்ட பேசுறது, அப்புறம் அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இதுதானே வேலை. ஏண்டி நைட் டைம் வெளில வந்தா அதுவும் பீச் சைடு கேம்ப் ஃபயர் எல்லாம் இருக்கு, அப்புறம் லவர் கூட பேசிட்டு இருக்கணும் தாண்டி தோணும். ஆண்டவா, என் லவ்வர் இங்க இருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டேனே கடவுளே. சரி விடு, இன்னும் 9 மாசம் தானே நீ சொல்லியிருக்க. எப்படியும் இங்க வந்துட்டு வரல, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஜோலியா சொத்துங்க என்ன. நீ மூடு, நாங்க 2 பேர் மட்டும் தான் போவோம், உங்க யாரையுமே கூப்பிட மாட்டோம், பாத்துக்கோ. இது என்னப்பா நியாயம்? நாங்கள் தான் வருவோம். வருவேன். நீங்க கூட பரவாயில்ல, இங்க எவ்வளவு ரணங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க 2 பேரை பத்தியா? அந்த அம்மா அவர் மடியில படுத்துட்டு அவரை பாத்துட்டு இருக்காரு, இவரு இந்த அம்மா பாத்துட்டு இருக்காரு. ஆனா என்ன யாரும் பாக்கல கடைசியில. நீ குரங்கு. என்னாச்சுடி, ஏன் கத்துற? இந்த மலைமுடி மிதிச்சுட்டாடா. ஏண்டாமா குழந்தைய மிதிச்ச? இது குழந்தையா? அண்ணா நீ பண்றது கூட தாங்கி பண்ண, ஆனா அந்த குழந்தை பாப்பா கிப்பான்னு சொல்றீல, கண்டிப்பா என்னால தாங்க முடியாது. நீங்க 2 பேரும் எதுக்கு எங்களை கூட்டு வந்தீங்க? நீங்க 2 பேரும் எதுக்கு என்ன கூட்டு வந்தீங்க? நீங்க 2 ஜோடி தனியா ஜாலியா இருக்கீங்க, நான் மட்டும் தனியா உருன்னு உட்கார்ந்துருக்கேன். அச்சோ, அதான் கோவமா? சரிடா. என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண வேணாம், வீட்டுக்கு கிளம்பலாம். ஏய் போடி, இப்பதான் வந்தோம், அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ வீட்டுக்கு போகணும். வரீங்களா இல்ல கார் எடுத்து நானே போவா? கார் ஓட்ட தெரியுமாடி? ஓட்டுவா, வாயாலே நல்லா ஓட்டுவா. அங்க பாடி மறுபடியும் எட்டி ஒரு உத விட்டேன்னு வச்சுக்கோ, செத்துருவேன். வாயை முட்டுரு, எல்லாம் உன்னாலதான். நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணியா? பாரு இப்ப கூட நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னைய பாக்கல, அவரே பாத்துட்டு இருக்க. அட பாத்துட்டு போறாடி, உனக்கு ஏண்டி? ஒரு காதலிக்கிற பொண்ணு, அவன் லவ்வர் இங்க இல்ல, இங்கே தள்ளி இருக்காரு. அவன் முன்னாடி இப்படி நம்ம இருந்தோம்னா அவளுக்கு அவங்க ஞாபகம் வரும்னு உங்களுக்கு தோணல? கொஞ்சம் கூட அறிவில்ல? ஏமா, அது எங்களோட மிஸ்டேக்கா? உன் ஆளு பெங்களூர்ல படிச்சது அவரோட மிஸ்டேக், நீ சென்னை வந்தது உன்னோட மிஸ்டேக். இதுக்கு நாங்க என்ன பண்றது? அதே தானே நானும் சொல்றேன், நாங்க என்ன பண்றது? அதானே, நம்ம என்ன பண்ண முடியும்? அண்ணா சாரி, உங்க ஆளு இன்னைக்கு என்கிட்ட சாவடி வாங்க போகுது. ஏண்டாமா, பாவண்டா. அதானே சொல்லாக்கு. இந்த நாயினாலதான் நான் சென்னைக்கே வந்தேன், ஏன்னா பெங்களூராவது போயிருப்பேன், என் ஆள் கூட சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்ப என்னடி ரொம்ப பேசுற? அண்ணன் 9 மாசத்துல வந்து நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன கொஞ்சம் பொறுத்து வா. அண்ணா வந்தா நீ ஜாலியா சந்தோஷமா இரு, நாங்க ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஐயா, நீ டிஸ்டர்ப் பண்ணி தான் பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. சரிடி சண்டைக்காரி, சண்டைக்கு வராத. எனக்கு செம்மையா தூக்கம் வருதுப்பா. தூக்கம் வருதுன்னா தூங்கு. அம்மா, அந்த அம்மாக்கு என்ன, ஜாலியா அண்ணன் மண்ணில படுத்திருக்கா, தூக்கம் தான் வரும். ஏன் நீ வேணா உங்க அண்ணன் மண்ணில வந்து படு, நான் எழுந்துக்கிறேன். வாடாமா, தூக்கம் வந்தா படுத்துக்கோவா. நானா ஒண்ணு வரல, உங்க ஆளையே நீங்க தாளாட்டுங்க. உனக்கு தூக்கம் வருதாடி? வரல. ஏன்? டைம் ஆச்சே. உன் கூட இருக்கும்போது தூக்கம் வரல, உன் கூட பேசிட்டே இருக்கணும்னு தோணுது. ரைட்டு, பேசு, நீ விடிய பேசு, என்ன அவன் கேட்பான். இந்த மாதிரி சுதந்திரமா இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு. கரெக்டா சொன்னடி. இந்த ஜென்ரேஷன்ல வீட்டுல உள்ளவங்க நம்மள நல்லா இண்டிபெண்டா வளர்க்குறாங்கல்ல.
இண்டிபெண்ட்டாக வளர்க்குறாங்க. அந்த இண்டிபெண்ட்டை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணணும். தப்பாக என்றைக்குமே யூஸ் பண்ணிடக்கூடாதுமா. என் அண்ணா சொன்னா பத்தியா, நம்ம வீட்டில் நமக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்கன்னா அதை கரெக்டாக பயன்படுத்தணும். தப்பாக என்றைக்குமே பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் அவங்க நம்பிக்கையே உடைஞ்சிரும். இப்போ நீங்க பண்றதெல்லாம் நம்பிக்கையின் பேர்ல வருமா? ஏய், இது அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றது இல்லடி. இப்போ நம்ம வெளில வந்திருக்கோம், ஜாலியா சாப்பிட்டோம், பேசினோம், சிரிச்சோம், சண்டை போட்டுக்கிட்டோம், ஏதோ இப்படி மணியில படுத்துட்டு பீச்சை பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஏதாவது ஒண்ணு தப்பு சொல்லு. ஏதாவது எங்கள் மீறி நடந்திருக்குமா சொல்லு? ஆமா, நடக்காது, நடக்க விட மாட்டோம். ஏன்னா எங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். அப்பா 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 ரொம்ப தான். உன் கூட இருக்கிற இந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஏதோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குடி. உனக்கு மட்டுமா? எனக்கு அப்படித்தாண்டா இருக்கு. உன் கூட இப்படியே லைஃப் லாங் இருக்கணும்னு தோணுது. எப்பவுமே நம்ம எப்படியே இருக்கலாம்டி, கவலைப்படாத. நான் கரெக்டான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டல, ரொம்ப சந்தோஷம்டா. உன்னை எப்பவுமே சந்தோஷமா பாத்துக்கிறது என்னோட கடமை. அச்சோ, லவ்விட பொறுக்கி. லவ் யூ டு ராட்சசி. என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா. இந்த குசு குசுன்னு ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னதான் பேசுங்களோ. ஏண்டி உனக்கு நாங்க என்னமோ பேசுறோம். அவளுக்கு அவ ஆளு கூட இல்லைன்னு கவலைப்படுறா. விடுறம்மா, நான் நாளைக்கே சுபிக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லிடுறேன். நீங்க ஒன்றும் கால் பண்ணலாம் சொல்ல தேவையில்ல. அவர் இந்த இயரை நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணிட்டு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டு தான் சென்னைக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன். அரே, இவ்வளோ ஆர்டர் போட்டிருக்க? ஆமா, நல்லா படிச்சு செமஸ்டர் நல்ல மார்க் எடுத்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனாதானே இங்க ஒர்க் கிடைக்கும். இவர் இங்க வந்து வேலை பார்க்க முடியும். அது சிவிய சொல்றியா? அவன் கரெக்டா பண்ணிடுவான். ஆனா சுபி அப்படின்னு தெரியலையே. அதெல்லாம் அவர் கரெக்டா படிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆவார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாரு, என் அண்ணனை விட்டு கொடுக்காம பேசுறேன். கிரேட் கிரேட். நீ மட்டும் என்ன ஏதாவது ஒரு இடத்துல விட்டு கொடுத்துருக்கியா? இல்ல இல்ல, அது மாதிரிதான். நல்லா இருந்தா சந்தோஷம்தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடா? அங்க வரும்போது தர்ஷினி கிட்ட மாட்டியிருப்போம். ஐயோ, என்னடா சொல்ற? ஆமாடி மித்து, கரெக்டா வெளில வந்த பாரு, அவளும் வந்துட்டா. அச்சோ, அப்புறம் என்னடி, சோலி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம். அப்புறம் ஏதோ பேசி சமாளிச்சு தப்பிச்சு ஓடியான்ட்டோம். அவள்கிட்ட மாட்டிருந்தீங்க, அவ்வளவுதான். நீங்க கைமதான். ஆமா, எங்களே கண்காணிச்சுட்டு திட்டுறா. அவ என்னன்னு தெரியல. வேலை நீங்க மித்ரா லவ் பண்றது அந்த அம்மாக்கு தெரிஞ்சிச்சோ? அடிப்போடி, தெரிஞ்சிச்சுன்னா இந்நேரம் ரணகலமா இருக்கும் வீடு. எனக்கு ஒரு டவுட். என்னடி? தர்ஷினின்றது உங்களோட மாமா பொண்ணு தானே? ஆமா, உனக்கு தெரியுமே, பாத்திருக்கியே. இல்ல, அவ உங்களோட மாமா பொண்ணு, இவ உங்களோட அத்தை பொண்ணு. ஏன் உங்க அத்தைக்கு அவளை பிடிச்சிருக்கு, இவளை பிடிக்கல? ஏன்னா அது அவங்களோட அண்ணன் பொண்ணு, இவ எங்க அப்பாவோட அக்கா பொண்ணு இல்ல, அதனால மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலி ஆப்பத்துல இருந்தே உங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லா ஃபேமிலிலயும் இருப்பாங்க போல. என்னோட ஃபேமிலில இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சொந்தம் இருந்தா அழகா இருக்கும். ஆனா அதுக்குள்ள நிறைய பாய்சன் இருக்கும். அந்த பாய்சன் எல்லாம் தூக்கி போட்டோம்னா சொந்தம் இன்னும் அழகாயிடும். எங்க அம்மாவை பாய்சன்ற. போட, நான் பொதுவா சொன்னேன், உங்க அம்மா எல்லாம் சொல்ல. ஏண்டி பயப்படுற? டைரக்டாவே சொல்லு. உங்க அம்மா உங்களுக்கு வேணா நல்லவங்களா இருக்கலாம், பட் எங்களுக்கு இல்ல. அது நீ சொல்லிதான் தெரியணும் இல்ல, எங்களுக்கே தெரியும். அப்போ மேரேஜ்னு ஒரு பேச்சு வரும்போது பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம்லாம் இல்லடா பூஜா, பெரிய ரணகலமே நடக்கும். ரைட்டு, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகணும் போல இருக்கே. அதான் நான் நேத்தே சொன்னேன் உங்ககிட்ட. சரி சரி, அவங்கள பத்தி பேசி நம்மளோட என்ஜாய்மெண்ட்டை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? ஓகே, நம்ம எப்பவும் பாட்டு பாடி தானே என்ஜாய் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி பண்ணிடலாமா? பண்ணலாம். நீ தானே சொன்ன, நீ ஆரம்பி. வா, ஆரம்பிப்பாங்க. சிவோட. அப்போ என் அண்ணன் ஆரம்பிப்பான். என்னடா ஆரம்பிக்கணும்? பாட்டு பாடுங்க மாமா. ஏண்டா, பாட்டு பாடி எல்லா பாட்டுமே முடிஞ்சிடும் போல இருக்கே. முடிகிற அளவுக்குலாம் பாட்டு இல்லைங்க, கோடிக்கணக்கான பாட்டு இருக்கு. நீங்க பாடுங்க. மோட்டிவேஷன் சாங்கா பாடுங்க எல்லாருமே. அப்போ என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் பாடுவா, நீ பாடுறி ஃபர்ஸ்ட். நைஸா என்ன மாட்டி விடுறான் பாரு. பாடுடி. ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். முகவரி சொல்லாமல் முகம் தனை மறைக்கும், ஒரு தலையாகவும் சுகம் அனுபவிக்கும். சுவாரஸ்யமானது காதல், மிக மிக சுவாரஸ்யமானது காதல். கேட்காமல் காட்டும் அன்பு உயர்வானது, கேட்டு கொடுத்தாலே காதல் அங்கே உயிராகுது. கேட்கும் கேள்விக்காகத்தானே பதில்வானது, காதல் கேட்டு வாங்கும் பொருளும் அல்ல இயல்பானது. நீரினை நெருப்பினை போல காதல் சுடுவதும் ஒரு தலை அல்ல, காதலும் கடவுளை போல அதை உயிரினில் உணரணும் இல்ல.
சூப்பர் டி, நைஸ் சாங்ல. ஆமாடாம்மா நல்லா இருந்தது. என் மித்ரா வயசுல என்ன பாட்டு பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். தேங்க்யூ கைஸ். சொல்றதுக்கு வார்த்தையே ரெடி மித்து, சூப்பர். மகா நீங்க தான். நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது கண்மணியே, ஓ கண்மணியே, பூவொன்று உன் மீது விழுந்தாலும் தாங்காது என் நெஞ்சம் பொன்னாய் போகுமே, மடி மீது நீ இருந்தால் சொர்க்கங்கள் உண்மை என்று ஆகாதோ, நொடி நேரம் பிரிந்தாலும் காலங்கள் என்று போகாதோ, ஒரு தேகம் இருமூச்சு வாழ்வது நாமன்றி வேறார, நம் காதல் வெள்ளத்தில் நடுவே நாம் இருந்தாலும் என் நெஞ்சம் தாகம் கொள்ளுதே, ஓ நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது கண்மணியே, ஓ கண்மணியே, இன்னுயிரே, ஓ இன்னுயிரே. என்ன வாய்ஸ் வேற லெவல்னா, செம்ம செம்ம. ஆமாண்ணா, ரியலி உங்க 2 பேர் வாய்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபியூச்சர்ல வேற லெவல்ல வருவீங்க போங்க. சூப்பரா பண்ணீங்க பட்டு. தேங்க்யூடி செல்லம். நீதான் மாப்பாடு. ஏண்டி அவங்களா பாட்டு பாடுவாங்க, அவங்களுக்கு பாட தெரியும் பாடுறாங்க, என்னெல்லாம் ஏண்டி இழுத்து விடுற? ஏய் நீ சூப்பரா பாடின கார்ல வரும்போது மரியாதையா பாடு. ஏய் பாடுடி, சும்மா தானே பாடுறோம், பாடு. முட்டுகளே முட்டுகளே மூச்சு விடா முட்டுகளே, காதலந்தான் தூங்குகிறார் காலையில் மலருங்கள் பொன்னரும்புகள் மலர்கையிலே, மின்மெல்லிய சத்தம் வரும் என் காதலின் தொழில் கலைந்தார் என் இதயம் தாங்காது, கடற்கரை மணல் நமது பேர்கள் எழுதி பார்ப்பேன், அலை வந்து அள்ளி செல்ல கடலை கொல்ல பார்ப்பேன், உன் நெற்றியில் வேர்வை கண்டவுடன் நான் வேலை விற்க பார்ப்பேன். சூப்பர். சூப்பரா பாடுடி. ஆமா நல்லா இருந்தது வாய்ஸ் சாங். ஏய் நீதான் பாடு. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணீர் தோன்றி மறையும் காணல் நீரோ, பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாதி கனவில் மறையும் பறவை யாரோ, என்னை நீ பார்க்கவில்லை என் உயிர் நொந்ததடி, பெண்ணே நீ போன வழியில் என் உயிர் திரும்புதடி, பெண்ணே உன்னை மறுமுறை பார்த்தால் லவ் யூ சொல்வாயா, பாவம் ஐயோ பைத்தியம் என்று பார்வையினாலே கொள்வாயா, ஆமாம் என்று சொல்லிவிட்டார் ஆண்டுகள் 100 உயிர் தருவேன், இல்லை என்று சொல்லிவிட்டார் சொல்லின் முடிவில் உயிர் பிரிவேன், நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்தேன் மீண்டும் காதலிப்பேன். சூப்பரா போய்க்கி. அப்பாடி எங்க அச்சுவாது பொண்ணை பார்த்தா மண்ணை பாக்குற ஜாதியில பிறந்தவன இப்படி மாத்திட்டியடி. ஆமாடாமா, டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கான். சந்தோஷமா இருந்தா சரிதான். நீதாம்மா பாடு. உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனேன், கன்னி பொண்ணுதானே ஏ மாமனே, ஏ மாமனே, ஒத்தையில அத்த மக உன்னை நினைச்சு ரசிச்ச மக, கண்ணு ரெண்டும் மூடலையே கால நேரம் தோணலை, ஒரு சனம் தூங்கிருச்சு ஓடக்காத்தோடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே அதுவும் நீனும் புரியலை. அப்பா செம்மையா இருந்தது. என்னடி என்கிட்ட இருந்து உன்கிட்ட ஷிஃப்ட் ஆயிடுச்சு அந்த சாங்கு. பார் தான் வேற, ஆனா வேர்ட்ஸ் ஒண்ணு தானே. கரெக்ட் தான். ஓகே ஃபைனலா ஒரு பாட்டை போடுங்க, டான்ஸ் போட்டுருவோம். உலக வச்சா ராட்டனம் போல் சொல்லல வச்ச
வச்சான் ஏற வச்சான் இறங்க வச்சான் சொல்ல விட்டு மயங்க வச்சான் மயங்கிட்ட பண்ண எழுப்புடா எழுப்புடா எழுப்புடா. என்னடா எல்லாரும் அனுப்பிச்சு விட்டு என்ன மட்டும் நிக்க சொல்லிட்டேன்? உனக்கு தான் சொன்னேன்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு, அதனால தான். அதான் என்ன சர்ப்ரைஸ்? ஒரு நிமிஷம். என்னடா அது? இந்த ரிங்கை வச்சு தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தேன். நீ தான் என்னென்னமோ பேசிட்டு தூக்கி போட்டு போயிட்டியே. ஆமாடா, ஆனா அந்த ரிங்கை நான் பார்க்க கூட இல்லை அன்னைக்கு. இவ்வளோ அழகா இருக்கு. எம் ஃபார் மித்ரா, ஏ ஃபார் ஆக்கு. சூப்பரா இருக்குடா. எவ்வளோ யோசிச்சு உன் பர்த்டேக்கு ஒன்னொன்னு பண்ணேன் தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டேன்டி, எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல உடச்சிட்டியேடி. அச்சோ, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப எனக்கும் புரியுது. அந்த டெக்கரேஷன் பண்ண, கிஃப்ட்ஸ் வாங்க, எல்லாத்துக்குமே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. நான் தான் அந்த டென்ஷன் என்ன பண்ணணும் தெரியாம எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுருக்கேன். சாரிடா பட்டு. சீ லூசு, சும்மா விளையாட்டு தண்டி சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னோட இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்தா வேற மாதிரியா இருந்திருக்கும். நீ அது கண்டு அவ்வளோ அதோட போயிடுச்சு. பரவாயில்ல விடு. சாரி. என்னடி என்கிட்ட சாரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. லவ்வர்ஸ்குள்ள நோ சாரி அண்ட் நோ தேங்க்யூ. ஓகே. இந்த ரிங் உனக்கு பிடிச்சிருக்காடி? பிடிச்சிருக்காவா? சூப்பரா இருக்குடா. அப்போ இதை உன் கையில போட்டு விட்டுறவா? ஆல்வேஸ் ரெடி. 7 கடல் தாண்டி உனக்காக வந்தேனே, இந்த நதி வந்து கடல் சேருதே, வெண்ணிலவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே, அது உனை சேர ஒளி வீசுதே. தேங்க்யூ ஸோ மச். இப்பதானே சொன்னேன். இல்லடா, எனக்கு நீ நிறைய லவ் தர. நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு எந்த லெவல் லவ் கிடைக்குமான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீ எனக்கு லவ் கொடுத்துட்டு இருக்க. ஒவ்வொரு நாளும் என் மேல உள்ள லவ் உனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அதனால உன் மேல இருக்க லவ்வும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. லவ் யூ ஸோ மச் பட்டு. எப்பவுமே என்னோட லவ் அப்படியே தான் இருக்கும். இன்க்ரீஸ் ஆகுமே தவிர என்னைக்குமே டிக்ரீஸ் ஆகாதுடி. என் பொண்டாட்டி மேல உள்ள லவ் அப்படியே தான் இருக்கும். லவ் யூ டி பட்டு. எனக்கு தெரியும்டா. ஐ லவ் யூ. என் உயிர் டி நீ. ஐ லவ் யூ டூ. தரிசான என் நெஞ்சில் விழுந்தாயே விதையாக, நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் நடந்தால் ஆறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடல் அல்லோ. குட்டி பாப்பா, சித்தி பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இப்ப பேசுறதுலாம் கேக்குமாக்கா? இப்பதான்டா பாப்பா முழுமை அடைஞ்சிருப்பாங்க. இனிமே போக போக தான் கேட்கும். முழுமை அடைஞ்சிட்டான்னா காட்டுலாம் வந்திருக்கும் தானே. அப்ப நான் பேசுறது கேட்கும் அவனுக்கு. அவனா அவளா? அவன் தான். வேற உங்க மாமாவுக்கு அவள் தான் வேணுமா? ஆமா, எனக்கு அவ தான் வேணும். இருக்கிற அவ பத்தாதா? முதல்ல அவன் வரட்டும், அதுக்கப்புறம் அவ வரட்டும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. எந்த குழந்தை வந்தாலும் நம்ம குழந்தை தாண்டி பைத்தியம். அதெல்லாம் ஓகே தாண்டி. பட் நாங்க எல்லாரும் பொண்ணுல்ல, ஸோ பையனை தானே எதிர்பார்ப்போம். பையன் தானே எங்களுக்கு வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதனால பையன் தான் வேணும். ஒரு ஆசை தானே. தங்கம், நீ ஆசைப்படுறதெல்லாம் அங்க நடக்காது. கடவுள் என்ன ஆசைப்படுறாரோ அதான் தங்கம் நடக்கும். நீங்க போய் சொல்லாதீங்க. நீங்க டாக்டர், அக்காவை நீங்க தான் ஃபுல்லா செக் பண்றீங்க, பாத்துக்கிறீங்க. சோ என்ன பேபி வயிற்றுக்குள்ள இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா, அண்ணாவுக்கு தெரியும். அண்ணா தெரியும் தானே? ஏன் தெரியாம? தெரியுமே. அப்போ யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். என்கிட்ட சீக்கிரட்டா சொல்றீங்களா? உங்க தங்கம் தானே, என்கிட்ட சொல்லுங்க. நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். என்ன பாப்பா இருக்கு வயிற்றுக்குள்ள? அது போடி. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் உங்க மாமா கிட்ட, கெஞ்சி கூட பார்த்தேன். சொல்ல மாட்டேன்றாரு. உங்ககிட்டே சொல்லலையா? தொழில் ரகசியத்தை கட்டின பொண்டாட்டியோட சொல்லக்கூடாதான். அவர் தொழிலுக்கு அவர் நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இருந்துட்டு போறாரு. விடு, இன்னும் 5 மாசம் தானே, நம்ம பாத்துலாம் என்ன பாப்பான்னு. 5 months இருக்கு இன்னும். சீக்கிரம் நல்லா வர சொல்லுங்க அவங்கள. ஆமாக்கா, கவிக்குட்டி எப்பயாவது தான் நம்ம வீட்டுக்கு வர்றான். எப்பயாவது தான் உனக்கு கொஞ்சம் முடியுது. இவங்கன்னா நம்ம கூடயே இருப்பாங்கல்ல, எப்பவுமே கொஞ்சலாம், எப்பவுமே பார்க்கலாம். அதனாலதான் ஒரு எக்ஸைட்டடா இருக்கு. சீக்கிரமா எல்லாம் வர சொல்லுங்க. சீக்கிரமே வந்துருவாங்க. நாளைக்கு ஸ்கேன் எடுக்க போறோம். நீங்களும் வரீங்களா? 5th month ஸ்கேனா? பாப்பா தெரிவாங்களா? ஆமா, பாப்பா தெரிவாங்க. பார்க்கணும்ல. நீ தானே சொல்லிட்டே இந்த 5th month ஸ்கேனுக்கு என்ன கூட்டு போங்கன்னு. அதனாலதான் சாட்டர்டே ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கு போலாமா? போலாமே. எங்களுக்கு நாளைக்கு சாட்டர்டே சண்டே லீவ் தானே. நாளைக்கு நாங்க வரோம். உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தாண்டி நாளைக்கு போறதாவே ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்ல. இன்னைக்கு தான் கிளம்பிருப்போம். நோ ஐயோ, நாளைக்கு நம்ம எல்லாருமே போலாம். இன்னைக்குலாம் நீங்க போக வேண்டாம். அதனால தான்டாமா நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நாளைக்கு போலாம் எல்லாரும். எங்க போறீங்க எல்லாரும்? அத்தை, நாளைக்கு நாங்க போய் பாப்பா பார்க்க போறோம். பாப்பா பார்க்க போறீங்களா? ஆமா பெரியமா, பாப்பாவை ஸ்கேன்ல பார்க்க போறோம். ஸ்கேன்ல இல்லடி பைத்தியம், மானிட்டர்ல. எதுலயும் இல்ல, பார்க்க போறோமே நாங்க. அப்படியா? சந்தோஷமா போய் பார்த்துட்டு வாங்க. இங்க வரல, உங்க பேரனையோ பேத்தியை பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இல்லையா? வாங்க போலாம்.
இல்லடாம்மா, நான் அடுத்த ஸ்கேனுக்கு போய் என் குட்டி பேரனையோ இல்லை குட்டி பேத்தியோ நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் போயிட்டீங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் சமைச்சு வைக்கணும்ல, அப்போ பசியோடு வருவீங்க. அதனால அத்தை இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அத்தை வெளில கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் வாங்க. ஆத்தி இந்த டைமில் வெளிலன்னு சாப்பிடக்கூடாதுமா, சோடா மாவு அது இதுன்னு கலந்துருப்பாங்க. வேண்டாம் வேண்டாம், நான் வீட்டிலேருந்து நல்லதாக செஞ்சு வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. அம்மா சும்மாவே வெளில சாப்பிட விட மாட்டாங்க, இந்த டைம்ல உன்னை சாப்பிட விடுவாங்களாடி? என்னப்பா நீ லேப்டாப் உட்காந்து தட்டிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல் கிளம்பல? ஏதோம்மா ஒரு சின்ன கேஸோட டிஸ்கஷன் இருக்கு, அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏடாப்பா டிஃபன்லாம் ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு போ. இதை முடிச்சுட்டு வரேம்மா, ரெடியாக தான் இருக்கேன், சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். சரிப்பா. தங்க உனக்கு சாப்பாடு இங்கே எடுத்துகிட்டு வரவா? இல்லைப்பா, நான் அங்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன். அவ்வளோ தூரம் நடந்து வரணுமா? அத்தை பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரையிரு. இல்லைத்த, நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டாம், நானே வரேன். சரிடாம்மா, நீ மெதுவாக எழுந்து வா, அத்தை டைனிங் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரிங்கத்தா. ஏண்டாம்மா நீங்கள் 2 பேர் காலேஜ் கிளம்பல? காலேஜுக்கு எந்த ட்ரெஸ்ஸாக போட்டு போகிறீங்க? நல்ல கதையை கட்டுங்க. எந்த ட்ரெஸ்லாம் காலேஜ் போட்டு போனா என்னை வெட்டி விட்டுருவாங்க. அப்புறம் இதை போட்டு உட்காந்துருக்கீங்க? சும்மா தான் போட்டிருக்கோம், இதை வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கிளம்பிடுவோம். டைம் ஆகுதுமா, போய் கிளம்பிட்டு வாங்க, அப்புறம் டைம் ஆகுதுன்னு சாப்பிட்டு கூட போவீங்க. சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம் எல்லாரும். இதோ ஒரு 2 மினிட்ஸில் கிளம்பிட்டு வந்துடுறத. சரிடா கண்ணா, சீக்கிரம் போயிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அத்தை ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெஜிடபிள் ரைஸ் தாண்டா வச்சிருக்கேன், ஓகே தானே? டபுள் ஓகே. உனக்குடாமா? அத்தை என்னோட அத்தை அன்பா எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். இப்படி பேசியே மயக்கிடுவா. போடி போய் கிளம்பிட்டு வா. சரி சரி, நான் போறேன். அப்பா குட்டி சித்தி இப்போ காலேஜ் கிளம்ப போறேன், பாய். ஆமா அத்தையும் பாய். நீங்க வெளில வந்தோன்னே சித்தி உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன், உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு நிறைய பாட்டு பாடுறேன், ஓகேவா? ஆமா ஆமா, அம்மா எல்லாம் தேவையே பட மாட்டாங்க, சித்தி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, அப்படித்தானே? பின்ன என் குழந்தைய நான் தான் பார்த்துப்பேன், ஃபீட் பண்ண மட்டும்தான் உங்ககிட்ட தருவேன், சரியா? நீ பட்டுக்கு கனவு கண்டுட்டு இருக்காத, குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கும்னு. அது சரி, இந்த அம்மாவே ஒரு குழந்தை, இவங்க எந்த குழந்தைய பார்த்துப்பாங்களாமே? மாமா குழந்தையா? 18 years old. 18 ஆனாலும் 80 ஆனாலும் நீ எங்களுக்கு பாப்பா தான். போ கிளம்பு. போங்க. சரிடி, மாமா மச்சிச்சியும் ஈவினிங் வந்து பேசிக்கோங்க. இப்போ டைம் ஆகுது பாருங்க, காலேஜ்க்கு கிளம்பி போங்க. ஏங்க உங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் டைம் ஆகுதுல்ல? போகிறோம். எனக்கும் ஓவர்டி, நானும் போறேன். எனக்காடி? உனக்கு யார் கொடுத்தா? ஆசையை பாரு, இது என் வயிற்றுல உள்ள பாப்பு குட்டிக்கு. ஓகே செல்லாம், சித்தி வரேன், காலேஜ் டைம் ஆச்சு, பாய் பாய் பாய். வாலு வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே. அடி பாவீங்களா, என்ன விட்டுட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க நீங்க. இது பைத்தியம், உன்னை விட்டுட்டு என்ஜாய் பண்ணலடி, உன்னால வர முடியாதுல்ல. என்னால வர முடியாதுன்னு யார்டி சொன்னா? ஆமா, உங்க வீட்டுல எப்படி விடுவாங்க பைத்தியக்காரி? அதெல்லாம் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சாதான் வந்திருப்பேன். போங்கடி, என்னை விட்டுட்டு எல்லாரும் ஊர் சுத்திட்டு வந்திருக்கீங்க. இவளே வரமாட்டேன்னு அவ்வளோ அடம் பிடிச்சாடி. அர்ஜுன் எப்படியோ பேசி கீசி கூட்டு வந்தா. உன்னெல்லாம் எப்படி விடுவாங்க வீட்டுல? அவங்க வீட்டுல ஆள் இல்லை, அதனால ஏதோ ஓரளவு தைரியத்தோட வந்துட்டா. நீ எப்படி வருவ? என் பேரண்ட்ஸ் கிட்டலாம் பர்மிஷன் கேட்டா அவங்க உடனே ஓகே சொல்லிடுவாங்க. அவங்க கிட்ட சொல்லாம பண்ணாதான் அவங்க தப்புன்னு நினைப்பாங்க, சொல்லிட்டு பண்ணா என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன என் மேல அவ்வளோ நம்பிக்கை. பாரு, சரி ஓகே, அப்ப நீ கவலைப்படாத. நெக்ஸ்ட் வீக் நாங்க கண்டிப்பா இதே மாதிரி நைட் ரைட் போவோம், அப்போ உன்னையும் கூட்டு போறோம், ஓகே? உங்கடி இன்னைக்கு என்ன விட்டுட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நெக்ஸ்ட் வீக் கூட்டு போறாங்களா? நான் ஒன்றும் வரல, போ. கரெக்டா சொன்ன ராஃபி, இவங்களோட போறதுக்கு நம்ம வீட்டுல பேசாம தூங்கலாம். ஏண்டி? என்ன ஏண்டி? இந்த அம்மா இவங்க ஆள் கூட சுத்துறாங்க, அந்த அம்மா அவங்க ஆள் கூட சுத்துறாங்க. நேற்று நான் மட்டும் தான் தனியா தெரிஞ்சேன். அவங்க 2 பேர் பேசுறாங்க, இவங்க 2 பேர் பேசுறாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம கடலை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் தெரியுமா. சரி, நீ வந்து நம்ம 2 பேர் பேசிட்டு இருந்திருக்கலாம்டி. ஒன்று மட்டும் தனியா கலட்டி விட்டாங்களா? ஆமாடி, என்னை கழட்டி விட்டு இதுங்க 2 தனியா சுத்துது, அது 2 தனியா சுத்துது. என்னது இதுங்களா? மருது, உங்க அண்ணனுக்கு மரியாதை இல்ல, அவனுக்கு மரியாதை இல்ல, போங்கடி. ஹே, உன்னை விட்டுட்டு நாங்க எங்கிட்ட சுத்தணும், எங்க கூட தானே இருந்த நீ? உங்க கூட இருந்தேன், ஆனா என்கிட்ட எவ்வளவுமே பேசல, உங்களுக்குள்ள தானே பேசிக்கிட்டீங்க. சோ பாவம் மலரு. ஆமா ராஃபி, ரொம்ப பாவம். அடுத்த தடவை போகும்போது நீ வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா பேசிட்டு அப்படியே நம்ம சுத்தலாம். இது நீங்க கிட்ட சுத்திட்டு போடுங்க. சரிடி, கவலைப்படாத. நெக்ஸ்ட் ரைட்லாம் போகும்போது நானும் வந்துடுறேன், நம்ம 2 பேரும் ஜாலியா சுத்தலாம், ஓகே? டபுள் ஓகேடி. இங்க பாருடி ராஃபி, இவளை நம்பாத. இவ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டா 9 months தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஆள் வந்துருவான், நான் ஆள் கூட தான் சுத்துவேன், உங்க கூட சுத்த மாட்டேன்னு. அவங்க ஆள் வந்ததுக்கு அப்புறம் உன்னை கழட்டி விட்டுருவா, பாத்துக்கோ. ஆமா ராஃபி, நீ அவ்வளவு சாதாரணமா என்னப்படாத. அவங்க ஆள் வந்துட்டு அவனை கண்டுக்கவே மாட்டான். அதுல நீங்க 2 பேரும் ஒழுங்கு மாதிரி பேசாதீங்க. நீங்களே இப்பெல்லாம் என்ன கண்டுக்கிறது இல்ல, ஒன்னே அவளை சொல்ல வந்துட்டீங்க. அப்படி சொல்லடி, ஒண்ணு மட்டும் இல்லடி, என்ன இந்தா ராஃபி, எங்களை பார்த்தா உங்களை கலட்டி விடுற மாதிரியா இருக்கு. அதை தானடி 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க.
நீ உங்க ஆள் கூட சண்டையா இருக்கும்போது எங்க கூடயே தான் சுத்திட்டு இருந்த. இப்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் கூட தான் சுத்துற. இந்த அம்மா எப்ப லவ்வ சொன்னாங்களோ, அவங்க எப்ப அக்செப்ட் பண்ணாங்களோ, நம்மளாம் மதிக்கிறதே இல்ல. ஒரு குட் நைட் கூட மெசேஜ் இல்ல. அந்த ஆள் அவட்ட தான் பேசிட்டு இருக்குது விடிய விடிய. நான் அப்படி இல்லை, உனக்கு குட் நைட் குட் மார்னிங் அனுப்புறேன்ல. அனுப்புற. ஆனா பதிலுக்கு நான் என்ன அனுப்புறேன்னு நீ பாக்குறது இல்ல. அதோட உங்க ஆள்கிட்ட போயிடுவ போல நீ. சரி விடு விடு. லவ்னா அப்படிதான், என்ன பண்றது. கூச்சமே இல்ல. பூஜா, உனக்கு ஏதாவது கூச்சம் இருக்கு? அதெல்லாம் இல்ல. பாத்தியா, அவளுக்கும் இல்லையா, எனக்கும் இல்ல. என்ன ஜென்மங்களோ, போகடி என்கிட்ட. சரிடி, கோச்சுக்காத. இதெல்லாம் பழகிருச்சுடி. எவ்வளவு கழுவி ஊத்தினாலும் இவ்வளவு திருந்த மாட்டாதுடி. கரெக்டா சொன்னடி. மித்ரா, சொல்லுடா. உன்னை ராபின் சாரு அவர் ஸ்டாஃப் ரூம் குறை சொன்னாரு. ஸ்டாஃப் ரூம்க்கா? எதுக்குடா? தெரியல மித்ரா, எதுக்கெல்லாம் சொல்லல. உன்னை பார்த்தா வர சொல்ல மட்டும் சொன்னாரு, அதான் வந்து சொல்லிட்டேன். ஓ ஓகே ஓகே, நான் போய்க்கிறேன், நீ போ. ஓகே மித்ரா, சீக்கிரம் வர சொன்னாரு. சரிடா. எந்த ஆளு எதுக்குடி உன ஸ்டாஃப் ரூம் கூப்பிடுறான்? எனக்கும் தெரியலையடி. ஏதாவது வேலைன்னா பிரியா மேம் தானே கூப்பிடணும். அவங்க தானே நம்ம கிளாஸ் டீச்சர். ஆமா, இவர் என்கிட்ட ஒரு வேலை கொடுத்தாருடி நேத்து. நம்ம இதுல யார் யார் ஃபீஸ் கட்டல அவங்க லிஸ்ட்லாம் எடுக்க சொல்லி, அதை எடுத்து நேத்து கொடுத்துட்டேனே. இப்போ எது கூப்பிடுறாரு? எங்க பாருடி, எது கூப்பிட்டாலும் ஓகே, போனை எடுத்துட்டு போ. ஸ்டாஃப் ரூம்ல ஆள் இருந்தா ஓகே, டீச்சர்ஸ் யாராவது இருந்தா. யாரும் இல்லைன்னா ஏதாவது உங்ககிட்ட பேசினாருன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணி நாங்க உடனே வந்துடுறோம். நீ கால் கூட இல்லை, மிஸ்டு கால் மட்டும் கூட நாங்க வந்துடுறோம். அதெல்லாம் என்கிட்ட நடக்காதுடி. மூஞ்சிஞ்சினா உடச்சு விட்டுருவேன். நம்ம எல்லாம் ஃபயர்டி. இருந்தாலும் சேஃப்டிக்கு தான் எதுனா கால் பண்ண. சரி ஓகே, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பார்த்து. எதுக்கு கூப்பிட்டுருப்பாரு? தெரியலடி, அவ போயிருக்கால, போயிட்டு வரட்டும். என்ன முடிச்சுட்டே நிக்கிறேன்? சார், நான் கிளாஸ்க்கு போகணும். கிளாஸ்க்கு போறதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதிலே இல்ல. நீங்க தேவையில்லாதெல்லாம் கேக்குறீங்க சார். என்னம்மா தேவையில்லாது? ட்ரெஸ் அழகா இருக்கேன்னு கேட்டேன். சார், இன்டர்னல் மார்க் என்கிட்ட இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். அப்போ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன சார்? இந்த ட்ரெஸ் எங்க வாங்கின? உனக்கு கண்ண கச்சிதமா பொருந்திருக்கு. கடையில தான் சார். பா, அழகா இருக்கமா. சார், இன்டர்னல் மார்க்குமா? தேங்க்யூ சார். உன் நம்பர் என்கிட்ட இருக்கு, தெரியும்ல? தெரியாது சார். தெரியாதா? இன்னைக்கு உனக்கு ஒரு மீம்ஸ் அனுப்பி விடுறேன், அதான் நம்பர் சேவ் பண்ணிக்கோ. இல்ல சார், வீட்ல பார்த்தா பிரச்சனையாயிடும். இன்டர்னல் மார்க்குமா? நீ எவ்வளவுதான் எக்ஸ்டர்னல்ல மார்க் எடுத்தாலும் இன்டர்னல்ல நாங்க பாஸ் போட்டா தான் நீங்க பாஸ் ஆக முடியும், தெரியும்ல? எக்ஸ்டர்னல்ல ஃபெயில் ஆனா கூட நீங்க ஏதாவது ரீவாலுவேஷனோ இல்ல மறுபடியும் எழுதியோ பாஸ் ஆயிடலாம். ஆனா இன்டர்னல் அப்படி கிடையாது, தெரியும்ல? தெரியும் சார். ஏன் அவ்வளவு தூரம் நின்று பேசிட்டு இருக்க? பக்கத்துல வா. இல்ல, இருக்கட்டும் சார். பக்கத்துல வாமா. என்னம்மா, இன்னும் பக்கத்துல வா. இல்ல சார், நீங்க சொல்லுங்க. வான்னு சொல்றேன்ல, இன்டர்னல் மார்க்கு. சார், மித்ரா, வா 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 வா. சார், என்ன எதுக்கோ கூப்பிட்டுருந்தீங்களா? என் கிளாஸ் பையன் வந்து சொன்னான். ஆமா மித்ரா, நான் தான் கூப்பிட்டேன். எங்க வா, இங்க வா. என்னன்னு சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் மித்ரா, நீ போமா, அப்புறம் வந்து பாரு. சரி சார். சார், இவ்வளோ கேட்டு கட்டவனா இருக்கான். பாவம் அந்த பொண்ணு. சீ. மித்ரா, வாமா. என்னன்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. எதுக்கு வர சொன்னீங்க? இல்லம்மா, நேத்து உங்ககிட்ட நேம் லிஸ்ட் கேட்டிருந்தேன்ல. அதான் நேத்து ஈவினிங் உங்களோட டேபிள்ல வச்சுட்டேனே சார். நீங்க கூட பாத்தீங்களே. பார்த்தமா. இதுல 2-3 பேர் விட்டு போன மாதிரி இருக்கே, நீ வந்து செக் பண்ண. சார், நான் கிளாஸ்ல எல்லாத்தையுமே கேட்டுதான் நேம் ஃபில் பண்ணேன். எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். இல்லம்மா, நீ வந்து வேணா பாரு, என் கையில தான் இருக்கு பாரு அந்த நோட்டு. இங்க கொடுங்க சார். இங்க வந்து பாருமா, நானும் பாக்கணும்ல. இல்ல, புரியல. இல்லம்மா, என்னென்ன நேம் விட்டு போயிருக்கு நானும் பாக்கணும்ல, வா. என்கிட்ட உன் பருப்பு வேகாதா? எவ்வளவு அழகா இருக்கா. ஒரு நாளாவது கூட வாழ்ந்தாகணும். செம்ம ஸ்ட்ரக்சர்டா. நம்மளும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கோம், ஆனா இவ்வளவு மாதிரி யாரையும் பார்த்தது இல்லையே. பா, இவளை பார்த்தாலே மண்டைக்கு ஏறுது. சார், என்னம்மா? எல்லாமே கரெக்டா தான் சார் இருக்கு. அப்படியா? சரி, அப்ப நான் தான் ஏதோ பார்க்காம வச்சிருப்பேன் போலமா. அப்படி என்ன சார், அவ்வளவுதானே, நான் கிளம்பலாமா? இரு மித்ரா. இந்த ட்ரெஸ் எங்க வாங்கின? பொறுக்கி எல்லாத்தையும் தான் கேட்பான் போல. நான் வாங்கல சார். என்ன, பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்களா? சரி இல்ல சார், பக்கத்து கடையில காஞ்சிட்டு இருந்தது. என் கலருக்கு நல்லா இருக்குமே எடுத்து வந்துட்டேன். வாயாடிதான் நீ. ஓகே சார், நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்களோ அதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன் சார். இருமித்ரா, அதுக்குள்ள போறேன்ற இன்டர்னல் மார்க் இருக்கு, தெரியும்ல? யாரோட இன்டர்னல் மார்க் சார்? உன்னோட இன்டர்னல் மார்க்? ஆமா சார், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தான் இன்டர்னல் மார்க் இருக்கு. உங்கள்கிட்ட மட்டும் இருக்கிற மாதிரி சொல்றீங்க.
ஒரு இன்டர்னல்ல ஃபெயில்னாலும் நீ ஃபெயில் தாம்மா. நீ எக்ஸ்டர்னல்ல 100க்கு 100 எடுத்தாலும் இன்டர்னல்ல ஃபெயில்னா ஃபெயில் தான், தெரியும்ல? தெரியுமே சார். எத்தனைக்கு நீ நல்லா படிக்கிற பொண்ணு. இன்டர்னல் மார்க்ல நான் ஏதாவது 1-2 மார்க் கம்மியா போட்டேன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் சார்? நீ ஃபெயில் ஆயிடுவமா. அதுக்கு என்ன சார் பண்ணும்? அதுக்கு நான் சொல்றத செய்யணும். ஓ அப்படியா? என்ன சார் சொல்லுங்க. என் கிட்ட வாமா சொல்றேன். இல்ல இங்க நிக்கிற சொல்லுங்க. என்னம்மா இன்டர்னல் மார்க் வேணும்லவா? இப்படி ஒரு இன்டர்னல் மார்க் எனக்கு தேவையில்ல சார். உங்க பக்கத்துல வந்து நின்னாதான் இன்டர்னல் மார்க் கிடைக்கும்னா எனக்கு தேவையில்லை. நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். நான் வரேன் சார். வேஸ்ட்லேண்ட். ஃபயரா இருப்பா போல இருக்கே. இவ்வளோலாம் சாமானியமாலாம் நடக்க முடியாது. எல்லா பொண்ணு மாதிரி இல்லை இவ. இவ கொஞ்சம் தனி ரகமா இருக்கா. அதனாலதான் இவ்வளோ உடனே ரசிக்கணும்னு தோணல. கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்கணும். விட்டு பிடிப்போம். என்னடி பூஜா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணாமல? தெரியல, நம்ம போய் பாப்போமா? அதான் கரெக்டா அவ்வளவு ஃபோன் பண்ணல. போலாம். எங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும்? அச்சும் ஒண்ணும் இல்லடா. மித்ரா ஒரு ஸ்டாஃபை பார்க்க போயிருந்தா, இன்னும் காணோம். அதனாலதான் அவளை தேடி. ஸ்டாஃபை பார்க்க தானே போயிருக்கா? காலேஜுக்குள்ள தானே வந்துருவா. இருங்க. இல்ல உனக்கு தெரியாத அச்சு. என்னடி? ஹே மித்ரா. ஏம்மா எவ்வளவு நேரம்? உன்னை காணணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதறிட்டாங்க. பதறி ஏன் இவ்வளவு நேரம்? நாங்க பயந்துட்டோம் தெரியுமா? ஹே என்னாச்சு? ஏன் வாய மூடிட்டு இருக்க? உன்னோட பேர் இந்த மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. என்னடி ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அச்சு. நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். கரெக்டா உங்க கிளம்ப போனாங்க. நான் கரெக்டா வந்து பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு நேரம் என்ன? ராமன் சாரை தாண்டி பார்க்க போனேன். அது எங்களுக்கு தெரியும். அவர் ஏதாவது உனக்கிட்ட பிரச்சனை பண்ணாரா? எது பிரச்சனை பண்றாரா? ஸ்டாஃபை கூட விட்டு வைக்கலையா நீங்க? அச்சு உனக்கு தெரியாது. அந்த ஆளு ரொம்ப மோசமானவர். பொண்ணுங்கிட்டலாம் மிஸ்பிஹேவ் பண்ணுவாடா. என்னது? பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவாரா? ஆமா உனக்கு தெரியாதா? அவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆதாரம் இல்லாதனால அவர் அந்த காலேஜ் விட்டு விரட்ட முடியாம இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? நீங்க வேற ஏன்டி அவன்கிட்ட இதெல்லாம் சொல்றீங்க? அவன் அவ்வளவுதான் அப்படியே போய் அண்ணன் பத்த வச்சிருவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஏதாவது பிரச்சனையான்னு உங்ககிட்ட கேட்டேன். இல்லடி அவன் தான் கேக்குறான்ல. இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, நான் தான் சொன்னேன்ல அந்த ஆளு பொறுக்கின்னு. உங்ககிட்ட எதுவும்? நீ நல்லா திட்டி விட்டு வந்திருக்கடி. வேற ஏதாவது ஒண்ணு? இல்ல இதுக்கே நல்லா திட்டி விட்டேன். நான் வேற ஏதாவது பண்ணா சும்மா இருப்பேனா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லடி அந்த பொண்ணு பாவம் அமைதியா இருந்தது. நானாவது 2 கேள்வி கேட்டுட்டு வந்தேன். ஆனா நான் போகும்போது அந்த பொண்ணு தெரியுது, டேரக்டாவே தெரியுது அவ ஏதோ தப்பா பேசுறான். ஆனா அந்த பொண்ணு அமைதியா இருந்தது. அதான் எதனால இருக்கும்னு யோசிக்கிறேன். இதுல என்ன யோசனை? உங்ககிட்ட என்ன சொன்ன அவன்? இன்டர்னல் மார்க் என்கிட்ட இருக்கும் சொன்னால, அதை வச்சுதான் அந்த பொண்ணை பயமுறுத்துறானா என்னவோ. நீ அதை பத்திலாம் கவலைப்படல. நீ அதான் சொல்லிட்ட, ஃபெயிலே ஆனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. கரெக்ட் ஆச்சு. அப்ப பொண்ணுங்களை அந்த இன்டர்னல் மார்க்கை வச்சுதான் அவர் மிரட்டாரோ? அதுதான் நினைக்கிறேன். இங்க பாருடி, நீ பேசிட்டு வந்தனால உன்னை விட்டு வரலாம் நீ நினைக்காத. அவரு தொடர்ந்து ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாரு. நீ ஜாக்கிரதையா இரு. இனிமே அந்த ஆள் கூப்பிட்டா நீ தனியா போவேனா? அதை சொல்ல பாரு. எதடி? அந்த ஆள்கிட்ட பேசிட்டு வெளில வந்தனா, அப்போ ஸ்ரீயும் ராகுலும் நின்றுட்டு இருந்தாங்க. அவனுக்கு என்னவா? அவன் என்ன சொன்னான்? அது வந்து பொறுக்கி பரம்போக்கு. என்கிட்ட எல்லாம் இவனோட வேலைலாம் ஆட்ட முடியாது. கட் பண்ணிடுவேன். மித்ரா. சொல்லு ராகுல். என்ன மித்ரா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லை ராகுல். ஏன் கேக்குற? இல்ல, ராபின் சார் கூப்பிட்டான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நேரமா கேபின்ல இருந்தியா? தான் கேட்டேன். இல்ல, நேத்து ஒரு நேம் லிஸ்ட் கேட்டாரு. அதை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தாரு. வேற ஒண்ணும் இல்ல ராகுல். மித்ரா, அவன் எப்படிப்பட்டவனே எங்களுக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? அவன் எப்படிப்பட்டவன வேணா இருந்துட்டு போட்டோம். என்கிட்ட எவனும் வாலாட்ட முடியாது. நான் வாலாட்டவும் விட மாட்டேன். புரியல. நீ என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கிளாஸ்மேட். அது எப்படி அவன் உன்கிட்ட எதுவும் தப்பா? அதெல்லாம் எதுவும் இல்ல. இனிமே ராபின் சார் கூப்பிட்டா தனியா வராத, யாரையாவது கூட கூட்டிட்டு வா. ஓகேவா? ஓகே. வேற யாரையும் கூப்பிட வேணாம். இதோ ஸ்ரீ பாய்ஸ்ல அவன் தானே ரெப்பு, அவனை கூட்டிட்டே வா. அவர் கேட்டார்னா அவன் தான் பாய்ஸ்ல ரெப்பு, அதனால அவன்கிட்ட ஏதாவது கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடு. ஆமா மித்ரா, ராகுல் சொல்றது கரெக்ட். அவர் கூப்பிட்டாருனா என்னை கூப்பிடு. மற்ற ஸ்டாஃப்க்குலாம் தேவை கிடையாது. பட் அவர் உன்னை கூப்பிட்டாருனா என்னை கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன். சரி ஓகே.
இதுக்கும் பயப்படாத, நாங்க இருக்கோம். நான் பயப்படவே இல்லையே. தெரியும் காரைக்குடி பொண்ணு எப்படிப்பட்டவங்கன்னு. நீ பயப்பட மாட்டேதான். இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு, சரியா? ஓகே ராகுல். சரி, நீ போ. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். இது என்னோட கடமை மித்ரா, போ. ஓகே ராகுல். பாய் ஸ்ரீ. பாய்மா, மறந்துடாத. இருந்தாலும் கூப்பிட்டாருனா என்னை கூப்பிட்டு, ஓகேவா? ஓகே. உன்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், வேற யாரும் பார்த்துக்க வேணாம், சொல்லிட்டு வந்துட்டேன். இல்லடா, அது ஒரு கன்சர்ன்ல தான் சொன்னா. ஒரு கன்சர்னும் தேவையில்ல, நான் இருக்கேன்ல. உங்களுக்காக தான் நான் இந்த காலேஜுக்கு வந்தேன். ஸோ நான் பார்த்துக்கிறேன். விடு அர்ஜுன், கிளாஸ் பையன் ஏதோ கன்சர்ன்ல சொல்லியிருக்கான். எந்த கன்சர்னும் தேவையில்லடி, உங்க எல்லாருமே நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? சரி சரி, கோவப்படாத. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க சமீர் விமலு? அவனுங்க கேன்டீன்ல விட்டுட்டு வந்திருக்கேன். உங்களை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணா ஒருத்தியாவது ஃபோன் எடுக்கிறீங்களா? எவ்வளவு எடுக்கல. அதனாலதான் உங்களுக்கு கூப்பிடலான்னு வந்தா இப்படி ஆயிடுச்சு. சரி வாங்க கேன்டீன் போலாம். ஆமா ஆமா, எங்களுக்கு இந்த அவர் ஃப்ரீ தான். வாங்க போவோம். போலாம். நான் இருக்கேன், இதை பத்தி கவலைப்படாத. ஓகேடா. அண்ணி உன் வடிவில் அன்னையை பார்த்தேன், அன்பினை பார்த்தேன், இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம். அவனை சும்மா விடக்கூடாதுடா மச்சான். பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு. டேய், இது நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச்னால நமக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இவரை ஏன் டெர்மினேட் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு சத்தியமா தெரியலடா. எதுவும் ஆதாரம் இல்லை அப்படி இப்படின்றாங்க. ஆனா இந்த மனுஷனை இதுக்கு மேல அங்க இருக்க விடக்கூடாதுடா. நம்ம கூட படிக்கிற பொண்ணுங்களுக்கு தாண்டா ஆபத்து. இது நான் மித்ராக்கா மட்டும் சொல்லடா. அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பேசிட்டு இருந்தானே, அதுக்கப்புறம் நம்ம காலேஜில் உள்ள எல்லா பொண்ணுங்களுக்காக தான் பேசுறேன். இவர் இனிமே இங்க இருக்கக்கூடாதுடா. கையும் களமா அவரை மாட்ட வைக்கணும். கரெக்டா சொன்ன ஸ்ரீ. இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன். எதுலையாவது மாட்டாமையா போயிடுவான். கரெக்டா சொன்ன மச்சான், எதுலையாவது கண்டிப்பா மாட்டுவாரு. ஆனா ஸ்ரீ, மித்ரா விஷயத்துல மட்டும் ஏதாவது தப்பா நடந்ததுன்னு வச்சுக்கோ இவர்னால, அந்த நிமிஷம் சொல்றேன், ஸ்டாஃப் நமக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியாரு குரு தெய்வம்லாம் பார்க்க மாட்டேன், கழுத்தை அறுத்துருவேன்.